புதிய ஏற்பாடு எல்லாம் தெளிவாக இருக்கீங்க. சிங்கப்பூர் போனீங்க போயிட்டு ஸோ இன்னும் அலாட் இருக்கணும். சரி, இன்னைக்கு நம்ம இந்த யோவான் சில பேருக்கு வந்து இந்த யோவான்னா கற்றுனாங்க, அந்த யோவானா இந்த தலை குறித்து வெட்டிவிட்டானுங்கள சில பேருக்கு ரொம்ப பேருக்கு புதுசாக வந்தது மட்டும் இல்லை, பழையவங்களுக்கு எந்த யோவான் இந்த புத்தகத்தை எழுதுறது. ஸோ யோவான் ஞானஸ்தானங்கள், யோவான் ஞானஸ்தானங்கள் நடந்தது அவர் இல்லை. ஓகே, குட்டி ரொம்ப இந்த யோவான் என்ற பேர்லாம் நம்ம பேர்கள் வைப்போம்ல, சுப்பிரமணி, கோவிந்தசாமி, இந்த மாதிரி சாமி பேர்கள் வைக்கிறது அவங்களுக்கு பழக வழக்கங்கள். அதே போல் இந்த பேர்கள் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து நோம்படி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்து இந்த யோவான், ஆனால் இந்த யோவான் வந்து இயேசுடைய சீஷர், இயேசுடைய ஆஃப் பிரதர். அப்படின்னாக்கா இயேசு எப்படி பிறந்தாரு? வெஜின் மேலிட ஹோலி ஸ்பிரிட். அதுக்கு பிறகுதான் யோசேப்பை கல்யாணம் பண்ணாங்க. யோசேப்புக்கும் மேரிக்கும் பிறந்த பிள்ளைங்க ரெண்டு பேருக்கு ரெண்டாண்டு இருக்காங்க. ஒன்று ஜேம்ஸ் அண்ட் ஜான். ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு பேரும் 4 பேர் மறித்தாங்க. இது முக்கியமான காரியம். கூட பிறந்தவங்க பார்க்குறாங்க நம்ம அண்ணன் எப்படி இருக்காரு, என்னென்ன செய்யறது, உண்மையான தெய்வனா இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன பற்றி ஓகே, அந்த யோவான் தான் இந்த யோவான். இவராக அந்த வெளிப்பாட்டையும் எழுதினார். வெளிப்பாட்டு நடவடிக்கை ரெவலேஷன். சரி, இந்த முதல்ல 7 காரியத்தை பார்த்து போன வாரம் 7 அடையாளம். என்ன 7 அடையாளம்? த சூப்பர் பவர் ஆஃப் ஜீசஸ். உங்களுக்கு சொன்னேன், நோட்ஸ் கொண்டு சொன்னேன், நோட்ஸ் எடுக்க சொன்னேன். இருக்கா? ஓகே, போன வாரம் அதுக்கு முன்னுக்கு இருக்கா எடுத்து கேட்குறேன். அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டிகளை சொல்லிட்டு வாருமா. ஓகே, ரோடு வந்து நீங்கள் பார்த்து வீட்டு மணிக்கெல்லாம் கொண்டு இந்த மாதிரி வீடுகளாக பார்க்க முடியாது. டேரஸ் வீட்டில் பார்த்தோம்னாக்கா முன்னுக்கு ஒரு கல் உட்காந்து இருப்பாங்க முன்ன. அதே போல் வந்து கம்பங்களும் போனால் அந்த மாதிரி கல் வீட்டில் கம்பம். ஓகே, கம்பம்னா கிராமத்தில் இருக்கு. ஸோ அந்த கல்லில் உட்காந்துருக்காங்க. உட்கார்ந்து இருக்கும் பொழுது அப்போ அந்த மாதிரி ஒருத்தர் போன பார்த்தான். ஐயா வாங்க, இந்த கல் உங்களுக்கு என்னன்னு தெரியும்? இந்த கல்லை கொண்டு போய் நீங்கள் மார்க்கெட் வைங்க. மார்க்கெட் பசங்க நம்ம மார்க்கெட்டு பசங்க டிக்கெட்டு வைங்க. டிக்கெட்டு யாராவது சட்டம் பண்ணாலும் யாரும் ஒன்றும் சொல்லலை. சரி, கொஞ்சம் பண்ணால் 2 முன்னாடி கொடுக்குறேன் பண்ணால் சரி நாட்டம் வந்துட்டேன் விற்காதீங்க வந்துட்டான். அப்புறம் திருப்பி என்ன சொன்னாங்க, சரி இந்த கல்லை கொண்டு போய் மியூசியத்துக்கு வைங்க. மியூசியம் தெரியுங்க, மியூசியம். ஸோ மியூசியத்தில் வைங்க. ஸோ அந்த மியூசியத்தை வைக்க கொண்டு போனேன். ஸோ கொண்டு போனால் அங்கே வச்சுருந்தாங்க மியூசியத்தில் வைப்பாங்க. ஒரு பழைய ஆன்டிக்கா, பழைய ஆன்டிக்கெலாம் ஒன்றும் இல்லையே, அப்படி ஒன்றும் தெரியல விசேஷமா வச்சா வச்சுருப்போம். ஓகே அப்படின்னா அப்போ இந்த கல்லுக்கெல்லாம் வியாபாரம் பண்ணுவாங்க. வயிறு வியாபாரிகள் நீங்கள் டீச்சர் மேடம் போனால் அது கல்லை விற்பாங்க. ஒரு முஸ்லீமான பரம்பரை கல்லை காட்டு சொன்னால் சொல்லுவேன், என்ன பார்க்க பச்சை கல்லுகள் சாதாரண கண்ணாடி கல்லை வந்து இருக்குது, நீ எப்படி வர சொல்கிறது என்ன சொல்லணும். அப்போ இந்த கல்லை அந்த கல் வியாபாரி வயிறு வியாபாரம் பார்த்து சொல்கிறான், இது பல லட்சம் கோடி உள்ள கல்லுடா. ஸோ இது இத்தனை வருஷமாக தெரியாம என்னது உட்கார்ந்துருக்கீங்க. இது உங்கள் கையில் உள்ள சேதம் பல லட்சம் உள்ள வெளியேற பெற்றது. நம்ம கையில் வச்சிருக்கிறோம். அந்த வேலை மதிப்பு தெரியாமல் ஏதோ பொங்கு படம், ஏதோ படிக்கிறோம், ஏதோ போகிறோம், இந்த பார்த்து கேட்டால் படிக்கிறோம். என்னென்ன இல்லை வெளியே
எத்தனையோ கோடி லட்சம் மதிப்புள்ள பைபிள் உங்கள் கையில் ஆர்டர் கொடுத்துருக்காரு. நீங்கள் தான் பொறுப்புதாரி. இதுக்கு படிக்கல, எனக்கு படிக்க தெரியல, இங்கே வராது, அந்த அவடெல்லாம் இல்லை. வெரி ஃப்ரேங்க் முடியும் முடியும். ஆண்டவர்கிட்ட கேட்டாக்கா, நான் இப்போ தமிழை படிக்கிறேன், ஆண்டை கேட்டாக்கா ஆண்டை நம்மளுக்கு கொடுப்பார். சரி, முதல் 7 அற்புத அடையாளங்கள், பவர்ஃபுல் சயின்ஸ். என்ன அது? 1 தமிழ் என்ன சொன்னீங்க? தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினான். 2வது ஓகே, அதிகாரியுடைய மகனை அவரு சுகம் கொடுத்தாரு. 2வது 3வது ஓகே, ஒரு புலவனை சுகமாக்கினாரு. வேற 5 அப்பம் 2 மீனுங்கோ. எத்தனை பேருக்கு? 5000 பேருக்கு. இது ஒரு இது இருக்குதுல்ல, அப்படின்னா நீ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் தெரியும். 5 அப்பம் 2 மீன் பிச்சு கொடுத்து பேருக்கு போகுது. 5000 பேருக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே 12 கோடியை கையில் எடுத்துருக்கு. ஸோ நம்முடைய காசு இன்வெஸ்ட் பண்ணாக்கா அவர் சொல்லி எப்படி பெருசாக. ஓகே, அடுத்தது அவர் காற்றையும் கடலையும் அதை அமரி இயற்கை அடங்குது. இயற்கை அப்படியேப்பட்ட சூப்பர் பவர் உள்ள தேவன் நம்முடைய தேவன். இந்த புக்கை யோவான் புத்தகத்தில் தான் எடுக்கிறேன். வேற எங்கேயும் பார்க்கல. அநேக காரியங்கள் இருந்தது. யோவான் புத்தகத்தை பண்ண ஃபோக்கஸ் பண்ணுறது. நீங்கள் வீட்டு பண்ணினாக்கா யோவான் புத்தகத்தை வாசி. இந்த 7 காரியங்களை ஓர்மையாக இந்த புத்தகத்தில் இருக்கு. பைபிள் எங்க இருக்கு? 7000 கொண்டு வருது. 7 அந்த 7 இந்த புக் ஆஃப் ஜான். அப்ப என்ன பார்த்தோம்? 7 சுப்பபாவை பார்த்தோம், 7 அணியாளங்களை பார்த்தோம், வல்லமையின் அணியாளர்கள். ஓகே, இன்றைக்கு 7 இன்னொரு 7 பார்க்க போறோம். ஓகே, the purpose of writing the book of John. என்ன படிக்கல? இந்த வசனத்தை படிக்க யோவான் 20:30-31. இந்த புத்தகம் எந்த புத்தகம்? யோவான் புத்தகமா பைபிள்ல எழுதியிருக்குது. வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக எழுதினால வேற அற்புதம் நிறைய இருக்கு. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும். ஓகே, அப்போ என்னது? இயேசு தேவனுடைய குமாரன் என்று நீங்க அறிந்து கொள்ளணும். You must know Jesus is the Son of God. Second, you know, அதோட இப்படக்கூடாது. இயேசு தெரியுமா? ஒருவருக்கு தெரியும், பிசாசு கூட தெரியும் இயேசு யாரு. அதை தெரிந்து கொண்டு என்ன செய்யணுமா? நித்திய ஜீவன் அடையும்படிக்காக இருக்கா? திருப்பி படிக்க. விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்காக எழுதப்பட்டிருக்கு. நம்ம நித்திய ஜீவன் என்றென்றைக்கும் தேவனோடு நம்ம இருப்பதுதான் eternal life. The knowledge. That's the purpose of writing the book of John. The book of every book of the Bible. Okay? The structure of the book. Okay. அதனுடைய படிப்பு அமைப்பு. தமிழ் எழுதிக்கீங்க, பைபிள் எழுதிக்கீங்க. நான் என்னோட தமிழையும் இங்கிலீஷ் சொல்கிறேன். நீங்கள் தமிழ் படித்தவங்க சொல்ல மாட்டீங்க. ஸ்ட்ரக்சர் ரைட்டிங் டவுன் தமிழில் உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் எழுதிக்கீங்க. ஸோ அதனால யோவானுடைய வடிவமைப்பு ஸ்ட்ரக்சர், ஒரு புக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதி பண்ணுங்க. பேராகிராஃப்
then structure and verses அதனால நிறையா இருக்கக்கூடாது. Okay. So அதனால அந்த structure take it there. When you writing essay, when you writing என்ன சொல்லுங்க கவிதைகள் ஒரு காரியங்கள் எழுதுவா அது structure இருக்குங்களா? ஸோ அதே போல தான் ஆண்டவர் நமக்கு வர சொல்கிறேன். நிறைய பெற்ற வயிறை கலை வச்சிருக்கீங்க கையில். ஓகே, அந்த ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லி பாருங்க. மொதல் ஸ்ட்ரக்சர் ஓகே எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் இந்த புக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பொழுது அப்புறம் அறிமுகம் பொழுது இன்ட்ரோடக்ஷன் அறிமுகம் ஆங்கிலத்தில் ப்ரோ லிக்யூ அறிமுகம் இல்லை என் தமிழ்னா என்னென்ன இது போட்டிருக்கீங்க ஸ்டைலில் அறிமுகம். அப்போ எப்படி அறிமுகப்படுத்துறாரு படிக்க ஒன்று ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை அந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. 18 பேருக்கு இருக்கு. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஓகே, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஓகே, தேங்க்யூ. உண்டானதென்று அதே வீட்டில் படிச்சுங்க. இதே ஆதி ஆகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம் 1-2 வசனம் வாசிங்க. ஜெனிசிஸ் புக் ஆஃப் இன்னும் பேர் முடிக்கு ஒரு புக். படிங்க. குட். ஆதியிலே இங்க யோவான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும். ஓகே, சியா தேங்க்ஸ். இந்த ரெண்டையும் உங்களுக்கு கனெக்ஷன் பண்ணுறதுக்காக தான் அப்போ சொல்கிறேன். அப்போ யோவான் எப்படி பார்க்குறாரு, மற்றவங்களாம் பார்த்துருப்பீங்க. மற்றவங்க இந்த சுவிசேஷ புஸ்தகங்கள்லாம் சொல்லுவாங்க புக் ஆஃப் காஸ்பல்ஸ். என்னது புக் ஆஃப் காஸ்பல்ஸ்? வாட் இஸ் புக் ஆஃப் காஸ்பல்ஸ்? சுவிசேஷ புஸ்தகங்கள் பேர் பிடிச்சிருக்காங்க. என்னது சுவிசேஷ புஸ்தகங்கள்? மேத்யூ, பாருங்க, ஒரு 5 புத்தகம் இருக்கு. மேத்யூ, லூக், ஜான், ஆக்ட்ஸ், புக் ஆஃப் ஆக்ட்ஸ். அவர் இடத்துல இந்த 5. அதே போல பழைய ஏற்பாடு 5 புத்தகம் இருக்கு. ஜெனசிஸ், எக்ஸோடஸ், லெவிட்டிக்கஸ், நம்பர்ஸ், டியூட்டரோனமி. ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியாகமம், என்னாகமம், உபாகமம். ஜம்ப் பண்ணாத. இந்த 5 புத்தகங்கள் புதிய ஏற்பாடு 5 புத்தகங்கள். ஆதியிலே ஆரம்பிக்கிறாரு. இப்ப யோவான் அப்புறமான குழந்தை செஞ்சவங்க இவர் வந்து தாவீது குழந்தை செஞ்சு அதெல்லாம் போடல. என்னது தூக்கி போட்டு என்னது சிருஷ்டிக்கு முன்புக்காகவே உள்ளவர் இயேசு. இப்போது கிரியேஷன் ஆதியிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரங்கள். ஆதியிலே வார்த்தை தேவனோடு என்ற வார்த்தை ஆதியிலே உள்ளவர். அவருடைய நாமங்கள் நம்ம பார்க்க போது இயேசுடைய பேர்கள். என்னது? இயேசு ஆதியிலே உள்ள வார்த்தை. ரெண்டாவது சரி, அது ரெண்டாவது சொன்னால அந்த ஃப்ராக்சர் ரெண்டாவது வந்து இந்த பவர்ஸ். ஐ ஜாயின் சொல்றாங்க. இது மெசேஜ் இது. ரெண்டாவது இந்த பவர்ஸ். ஓகே, மூணாவது ப்ரிப்பரேஷன் ஆயத்தப்படுத்துறாரு. நான்காவது கம்பேஷன் இயேசு கிறிஸ்துவானவர். அஞ்சாவது மேசையா டிரான்ஸ்லேஷன் கிரைஸ்ட் வரும். ஆறாவது கிங் ஆஃப் இஸ்ரேல். ஏழாவது சன் ஆஃப் காட். ஓகே ஓகே ஸோ இதோட வடிவமைப்பு கொடுத்தது ஏது.
கணக்கெல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, முதல்ல என்ன பார்த்தோம்? நம்ம இயேசுவை ஆதியில் உள்ளவர் அறிமுகப்படுத்துகிறாங்க. ரெண்டாவது அவருடைய வழமைகள், the structure, appetite structure, the content. மூணாவது the preparation. நான்காவது context, அவருடைய வருந்தி நமக்காக அவர் துன்பப்படுவதை குறித்து பேசுவாங்க. அதில் நிச்சய கிராய்ஸ் நம்மளுக்காக அவர் ஜீவனை தருகின்ற ரட்சகர், இஸ்ரவேலி ராஜா. ஏழாவது அப்படின்னாக்கா அந்த 7 வடிவங்களில் 7 ஸ்ட்ரக்சரில் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. ஓகே, ஓகே, இப்போ தான் நம்ம இதுக்கு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7 பேர்கள். இயேசுடைய 7 பேர்கள் புக் ஆஃப் ஜானை கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி யோவான் புத்தகத்தில் 7 பேர்கள் கொடுக்கப்பட்டது. அது முதல்ல பார்த்துட்டோம். ஆதியிலே வார்த்தை. உங்க முதல் பேர் என்னது? ஆதியிலே அந்த வார்த்தை. அப்ப ஆதி தேவன் யாரு? இயேசு வார்த்தை. அவருடைய பேர் வார்த்தை. So John went all the way back to creation. 60 எல்லாத்தையும் போட்டார். ஓகே, அது பிறகுதான் சிருஷ்டியை உருவாக்கி. ஸோ நம்முடைய அதான் நம்ம சொல்லுவோம், நம்முடைய தேவன் ஆதியும் அண்டமும் இல்லாது. ஆதியும் அண்டமும் இல்லாது. ரெண்டாவது பேரு அவருக்கு படிக்க அந்த வசனத்தை Lamb of God, ஆட்டுக்குட்டி ஆனவர். யோவான் 1 ஒரே மறுநாளில் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு உலகத்தின் பாவத்தை என்ன சொல்றாரு? இயேசுவை வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்ம சாட்சி கொடுக்கிறாரு. தேவ ஆட்டுக்குட்டி. இதோ ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு, இயேசுவை பார்த்து யோவான் சொல்றாரு, இதோ இந்த உலகத்தின் பாவத்தை தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி. என்ற தேவ ஆட்டுக்குட்டி? ஏன் இதை பிரார்த்தனை பண்ண அந்த பாயிண்ட? எகிப்திலிருந்து வெளியாகின்ற அந்த நைட்டில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை உங்களுடைய வாசல்களில் பூசப்பட வேண்டும். அந்த வாசலை பூசப்படும் பொழுது அந்த அந்தகாரம் சக்தி, அந்தகார மரண இருளின் அல்லா வரும் பொழுது உங்க வீட்டை தொடமாட்டான், உங்களை தொடமாட்டான். அதே கான்செப்ட் தான் எங்க பண்ணுச்சு? அவங்க கூடார வாசல் இருக்கும்போது அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை தெளிச்சுட்டு தான் உள்ள போகும். அதனாலதான் இன்றைக்கு நம்ம ஆட்டுக்குட்டி ரத்தத்தெல்லாம் தெளிக்கிறது இல்லை, ஆட்டை வெட்டதும் இல்லை. தேவ ஆட்டுக்குட்டியான சாட்சி கொடுக்கும். இரண்டாவது முதல் பேர் என்ன பார்த்தோம்? இயேசு வார்த்தை. இரண்டாவது பேரு அவரு தேவ ஆட்டுக்குட்டி. மூணாவது இரண்டாவது ஓகே Lamb of God. ஓகே, மூணாவது the Son of God. ஓகே, மூணு ரைட். இவரு தேவ. ஓகே, இது படிங்க. அந்த 1வது 33 34. நானும் இதை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி
சொன்னபடி என்னை அனுப்பினவர். ம். ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ ம். அவரே பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். ம். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். ம். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் இருக்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் 33 படிங்க. 1:33 and you see the Holy Spirit that time அவர் ஞானஸ்நானம் கொடுப்பாரு. தேவ தூதர்கள் அவர் வந்து நிற்பாங்க. 34 31 ஓகே படிங்க. நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்து வந்தேன் என்றான். இன்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்தில் இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். ஓகே, இப்போ என்ன நடக்குது? இங்கே என்ன நடக்குதுன்னாக்கா தேவி தாமே ஒன்று தேவாட்டுக்குட்டி, 2வது பேர், 3வது இவர் தேவனுடைய மகன், காட் சன், 2வது பேர் கொடுக்கப்பட்டது. ஸோ ஏனென்றால் தேவ ஆவியானவர் அவர் மேலே தங்கி, தேவ ஆவியானவர் அவர் மேலே தங்கியிருந்தார். முன்ன நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பழைய ஏற்பாடு பார்த்தோம்னாக்கா ஆவியானவர் வருவார், பேசுவார், போவோம். ஆனால் இப்போ நல்லா கேட்டுங்க, கிறிஸ்துவரை ஏற்று கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளே, இது நல்லா நீங்கள் கேட்டுக்கணும், நீங்களும் நானும் கேட்டுக்கணும். இப்போ எப்போ இயேசுவானவர் நமக்குள்ளே வந்துட்டாரோ, என்னது இதான் குமாரன் பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வந்துட்டார். போயிட்டு வர சொன்ன விசிட்டோம். இது பெர்மனன்ட் ரெசிடென்ஸ், இது பெர்மனன்ட். சேவா வீட்டில் வருது, சேவா வீட்டுக்கும் சொந்த வீட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஏனென்றால் இயேசுவானவர் உங்களை வாங்கிட்டார், ரத்தத்தால் வாங்கிட்டார், உங்களுக்குள்ள அவர் இருக்கிறார். இவளுக்கு நான் உங்களுக்குள்ள நான் பாசம். ஓகே, அதான் இங்கே என்ன நடக்குது? தேவ நமக்குள்ள தங்கியிருக்கிறார், பரிசுத்த ஆவி நமக்குள்ள தங்கியிருக்கிறார். ஓகே, அதே அதிகாரத்தில் 1வது அதிகாரம் 38 என்னது? வார்த்தை, 2வது ஆட்டுக்குட்டி, 3வது தேவ மகன், 3வது 4வது அதே அதிகாரம் தான். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்னை தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமா? போதகரே. 2வது 3வது 4வது பேர் என்ன அவருக்கு? இதெல்லாம் கவனிக்க ஒரு காரியம். சரித்திரத்தில் இயேசு படித்தவர், இன்னொரு இருக்காரு, சொல்லிட்டுருக்குறாங்க, படிக்க தெரியாது. ஓகே, சொல்லியிருக்கிறாரு முகமதுக்கு படிக்க தெரியாது. இஸ் illiterate, படிக்க தெரியும். You don't know how to read or write.
நம்ம சொல்கிறோன்னா நம்ம சகோதரர்கள் இருக்கிறாங்க, முஸ்லிம் சகோதரர்கள், அவங்க தலைவர் அவர் படிக்க தெரியாது, இஸ் இலிட்ரேட். ஏன் அதை சொல்ல வரேன்னாக்கா, சிம்பிள் பட் வெரி டீப் மீனிங். படிக்க தெரிஞ்சு நடக்கிறீங்க, படிக்க தெரியுறீங்களே, படிக்க தெரியாதவனுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் உண்மை, இதுதான் சத்தியம் இல்லை, இது எப்படி தெரியும்? ஏதாவது ஒன்று படிச்சிருக்கிறது இல்லைன்னாக்கா பெருசாக குழந்தை சொல்லுவான், இவர் டிசிபியூ ஏமாத்திடுவான், ஏதோ சவுண்டு கொடுப்பான், ஓ இதான் கடவுளே கண்டு ஆடுவாங்க. ஆனால் படிக்க தெரிஞ்சவங்க இல்லை, இது சத்தியம், இது டீச்சிங் அவங்க சத்தியத்தை வச்சிருக்கின்ற பரிசருக்கும் சதிச்சருக்கும் சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஏன்னா தேவாலயத்தை வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க படிக்கிறாங்கல்ல, அப்படின்னாக்கா வேதத்தில் சொல்லியிருக்குது, என்னுடைய தேவாலயம் எங்கே இருக்கணும், ஜெபம். இன்னொரு திருத்து 7 வயசுலேயே தேவாலயத்தில் படித்து கொடுக்குறாரு, அவன் முடிக்கிறான். ஏன்னா இந்த பையன் 7 வயசு இப்படி பிடிச்சி வாங்குறான் வேதத்தில். அப்படின்னாக்கா இஸ் லேர்னர், நம்முடைய தேவன் படித்து அதான் சொல்கிறாரு ரபி. ஏன் நீங்கள் படிக்க தெரியல, எனக்கு படிப்பார் மாட்டேனாக்கா ரபி ஆக்டர் நம்ம கேளுங்க, டீச்சர் எனக்கு இந்த சப்ஜெக்ட் தெரியல டீச்சர். யாரு நான் கேட்டேன் எனக்கு தமிழ் பேச தெரியாது, எங்கள் வீட்டில் தமிழ் பேச மாட்டாங்க, தமிழ் யாரும் படித்தது இல்லை. நான் டிச்சிக்கு படிப்பேன், ஆனால் படிப்பேன், அன்றைக்கி படித்து தப்பாக இருந்தால் எனக்கு தெரியும். தேவன் எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. But you want to learn or not? கற்றுக்குங்க. இந்த ஜீ பொம்மை மாதிரி படித்த உடனே கசரத்தாரெல்லாம் தேர்ந்து வரல, இந்த மாதிரிலாம் வராது. நம்ம உட்கார்ந்து படிக்கணும். ஓகே, காரணம் சொன்னேன், எனக்கு வந்து வார்த்தை கொடுத்துட்டாங்க, அந்த மாதிரி இல்லை. Every day I read hours. Okay? ரவி கற்றுக் கொடுங்க. இந்த வார்த்தை நான் கற்றுக் கொடுப்பேன். இதுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்ததை நான் உங்களுக்காக கற்றுக் கொடுக்க முடியும். டீச் மீ டீச்சர், ரவி எனக்கு கற்றுக் கொடுங்க. ஸோ இஸ் அ டீச்சர். முதல்ல நான் பார்த்தோம் இஸ் அ வேர்ட். ரெண்டாவது நான் பார்த்தோம் இஸ் அ லேம் ஆஃப் காட், நம்மளுக்காக பலியான ஆட்டுக்குட்டியார். மூணாவது அவர் தேவன். ஓகே, நான்காவது அவர் ரபி, இஸ் எ டீச்சர். இது டீச்சர்னு சொன்னாங்க, படித்து கொடுக்குறது மட்டும் இல்லை, சில வாழ்க்கையுடைய காரியங்களும் தெரியாது. ஐயா இதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணணும், இந்த பிரச்சனை இப்படி இருக்கு, எனக்கு படித்து கொடுங்க, இதை எப்படி டீல் பண்ணணும், இதை மாட்டிக்கிட்டேன் நான். You will teach me. But you need to listen to him. You will teach me. Okay? எங்கள் வாழ்க்கை the Lord அநேக சமயத்தில் you will teach us. You will teach us. எப்படி டீச் பண்ணுறாங்க, எப்படி டீச் பண்ணுறது தெரியும். சரி, எங்களுக்கு மச்சாங்க, அதனால மச்சான் யார் சொல்ல மாட்டோம், பேர் சொல்லுங்க, நல்லா மச்சான். எவ்வளோ காசு கேட்பாங்க, நான் கொடுக்க மாட்டேன். மச்சானோட உறவு வேணும், ஆனால் மச்சான வேணும். மச்சானோட உறவு வேணுனாக்கா காசு கொடுக்கணும். இடம் செய்யணும். மச்சானா காசு என்ன வச்சா காசு கொடுத்த மச்சான், நான் ரைட்டு தான், நான் நீ நடுத்தர் இருந்தாக்கா மச்சான் வந்து பார்க்க மாட்டான். ஏன்னா முன்னாள் வந்து கொடுத்து பேசாமல் முடிக்க வேண்டியது. ஸோ என்ன செய்யணும், நம்ம ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும். இருந்தால் இல்லை கட்டி பேசாமல் இருக்கு. இதை கற்றுக் கொடுத்தாரு ஆண்டவர். என் மச்சானுக்கு மட்டும் இல்லை, அநேகர் மாதிரி இந்த காசு இதை நம்ம மாட்டுவோம். ஸோ ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. உனக்கு இருக்கா எவ்வளோ எப்படி ஆண்டு கற்றுக் கொடுத்தாரு. வீட்டு சேவை வீட்டில் வாங்கலை, வீடு வந்து ரோல் பண்ணணும். வீட்டு சேவை வச்சிருக்கேன் பார்த்தா
வீட்டு பார்த்தோன்னே நீங்கள் காசு எடுத்துக்கிங்க, இந்த காசு கொடுங்க, நாளைக்கு திருப்பி கொடுத்துறேன். நாளைக்கு திருப்பி நான் வெள்ளிக்கிழமை தானே கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அப்போ ஆண்டவர் படித்து கொடுத்தாரு. என்ன கேட்டீங்க? ஆண்டவர் படித்து கொடுத்தாரு. வீட்டில் லோன் கட்டுறவங்க, காடி வாங்குறவங்க எல்லாமே ஒரு நல்லா கற்றுக்குங்க. இந்த வீட்டில் ஆண்டவர் சொல்லி கொடுத்ததுங்களா, டேய் நீ கொடுக்குற இது உன் காசு இல்லை. ஏன் நான் சம்பாதிக்கிறேன், நான் வேலை செய்கிறேன், ஆனால் உன் காசு இல்லை. இந்த வீட்டில் உன் கொண்டாடி இருக்க, உன் பிள்ளைங்க இருக்கு, இவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் அந்த வீட்டுக்கு நீ காசு கட்டுற. அவங்கள்ட்ட கேட்டியா? அவனுக்கு என்னாச்சு? நீ காசு கட்டாமல் இருந்தா வீட்டுக்காரங்க வெளியே அனுப்புவான். இன்னும் கட்டாமடா பரவாயில்ல, உன் கொண்டாட்டி உன் பிள்ளைங்க உன்னுடைய சட்டி பானை மூட்டத்தையும் நீங்க வெளியே போட்டுருவோம். ஓம் காசா இருந்தா நீ குடி. அதே போல பிள்ளைங்களை வச்சிருப்போம், காசு கட்ட மாட்டோம். அடுத்த மாசம் கட்ட மாட்டோம். இந்த யாருக்கு வீட்டுக்குள்ள யாருக்கு தண்ணி கத்து ரேட்டு கதை யார் வளர்க்கிறா? நம்ம பிள்ளைங்க. நீ ஒண்டி நாங்கள் பரவாயில்ல, வெளியே ரோட்டில் இந்த ஆற்றுல குடிச்சிட்டு வா, ஏன்னா நம்ம தான் இருக்கணும். இப்போ இருக்க முடியுமா? அப்படி இந்த காத்துக்கு கட்ட மூணு காத்து வருது, உன் வீட்டுக்காக பொறுப்பு கொடுத்துருக்க கத்துக்க. அவன் வண்டிக்கு போயிட்டான், தண்ணி வண்டிக்கு போயிட்டான், அவன் லைட்டு வண்டியும் அவமானம் இல்லை, அவங்களுடைய பொறுப்பு சரியா இல்லை. You need to be like that, responsible. I need to take the கிறிஸ்துவை நான் சொல்றேன், கிறிஸ்து நான் சொல்றேன். நம்மளாம் அந்த மாதிரி பிள்ளைங்க தான் ஒன்று தான் மாற்று வாழ்க்கையை மாற்று. ஸ்டாப்பிங் பில் கையில் வந்துச்சா, இருக்க காசு எடுத்து வச்சுட்டியா, கட்டிடு. சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல். சேஞ்ச் இல்லை. நம்ம கடைக்காரனா வாழக்கூடாது, அடிமையாக வாழக்கூடாது. அதுதான் தேவனுடைய கட்டளை. அதான் ஆண்டவரை விடுதலை செஞ்சாரு. முதல் பேர் என்னது? வார்த்தை. இரண்டாவது தேவாட்டுக்குட்டி. மூன்றாவது தேவனுடைய குமாரன். நான்காவது டீச்சர் சொல்லி கொடுக்குறாரு. ஓகே. ஐந்தாவது மேசியா. இந்த மேசியா தான் ரட்சகர், கிரைஸ்ட், ஜீசஸ் கிரைஸ்ட். அவங்க கிரேக் பாஷையில் அவங்க சொன்ன வார்த்தை மேசியா. இதே மேசியா எபிரேய வழக்கில் இருக்கிறது மேசியா. இதே மேசியாவை எதிர்பார்க்கிறாங்க. 3 முக்கியமான மதங்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஒன்று யூதர்கள், மேசியா வருவார். முஸ்லீம்கள் எதிர்பார்க்கிறாங்க, மேசியா வருவார், அவர் ஒரு நாளை நான் கேட்பார். கிறிஸ்தவர்களும் எதிர்பார்க்கிறாங்க, மேசியா வருவார். இஸ் த சேவியர். ஒடிக்கா எங்க இருக்கிறது? படிக்க 1:1. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டு. யாரை கண்டாரு? மேசியாவை கண்டு என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா? ஓகே. அப்ப யாரை பார்க்கறாங்க? இயேசு பார்க்கறாங்க. இயேசு சாவல, உயிரோட தான் இருக்கிறாரு. ஆனா இயேசுடைய மகிமை நாம் பார்க்கும் பொழுது நான் மேசியாவை பார்க்கிறேன். அந்த மேசியை எதிர்பார்த்து இருக்காங்க. ஒவ்வொரு யூதரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான். அந்த மேசியாவில் புதிய ஏற்பாடு வரும் பொழுது நான் மேசியாவை பார்த்தேன் என்று சொல்றான். அவன் யூதன். டீச்சரை அழைக்கும் பொழுது நான் மேசியாவை பார்த்தேன். எது வச்சு சொல்றான்? அவருடைய காரியங்கள் வைத்து சொல்றான். மேசியாவுக்கு மை சேவியர் ஹியர். கூப்பிடுற போவாங்க, சித்தர் ஆவாங்க. நீங்க பார்க்கலாம். டீச்சர் ஓகே. 5வது மேசியா. முதலாவது என்ன சொன்னோம்? வார்த்தை. 2வது ஆட்டுக்குட்டி, தேவாட்டுக்குட்டி. ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டி இல்லை, தேவாட்டுக்குட்டியானவர். அப்புறம் தேவ மகன். 4வது ரவி டீச்சர். 5வது மேசியா, நம்முடைய மீட்பர். எழுதிக்கீங்க. Ignore. Look at your children.
சரி பரவாயில்ல, வயசான கண்டைகளை விட்டுருங்க. வயசான கட்டுதான் அது அப்படிதான். வேலைக்கு பிள்ளைங்களை நீங்கள் நோட் புக் கொண்டு வந்து நீங்கள் எழுதுங்க. நீங்கள் எழுதுனாதான் ஸ்கூலில் நீங்கள் நோட்ஸ் எடுக்க முடியும். இது சொல்லிக் கொடுக்குற யூனிவர்சிட்டி லெவலில் போகிற வரையும் சொல்லிக் கொடுக்குறீங்க. ஓகே, வீடு படிச்சுக்கிட்டியா, வீடு படிச்சுக்கிட்டியா, வீடு படிச்சீங்கன்னு கேட்குறேன்னாக்கா சொல்லிக் கொடுத்து வீட்டுக்கு வந்து செய்யணும். So here, the teaching you, take a notebook, write it down, whatever you know, whatever language you know. நீங்கள் என்னுடைய நோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு 2 புக் இருக்கும். ஸ்பிரிச்சுவல் ஜெர்னல் ஒன்று இருக்கும். ஸ்பிரிச்சுவல் ஜெர்னல் தெரியுங்களா? வேதத்தில் நீங்கள் படிக்கிறத புரிஞ்சிச்சோ இல்லையோ, புரியாதுன்னு எங்களை வந்து கேளுங்க. 2 பேர் சேர்ந்து படிக்கணும். இப்போ மேக்ஸியோட வார்த்தை வருது. இப்போ மேக்ஸியான என்ன பண்ணுறது? தெரியல, நீங்கள் வார்த்தை புரியல. கம் மீட் டுகெதர். ஐ லுக் இட். இந்த வொக்கபுலரிஸ் சொல்லுவாங்க. வொக்கபுலரிஸ் என்ன பண்ணுறது? தமிழ் என்னது? வொக்கபுலரிஸ், வார்த்தைகள். இந்த வொக்கபுலரி செஞ்சு தான் அவனுக்கு ஒரு சென்டென்ஸ் அமைக்கணும். இந்த வார்த்தைகளை அறியாத வார்த்தைகளை நீங்கள் உங்களுடைய காம்ப்ரிஹென்ஷன் எஸ்ஸே இது நீங்கள் போடும்போது கரெக்டாக போடும்போது அவன் பார்ப்பான். உங்களுடைய மார்க் பண்ணுற பார்ப்பான். நல்லா மார்க்லாம் போடுது. அதான் மார்க் பண்ணுறது. அள்ளி பச்சா புக்கு, சைவா பச்சா புக்கு, சும்மா பார்த்தா அதெல்லாம் என்ன எழுதிருக்கணும். ஸோ அள்ளி பச்சா புக்கு, சைவா பச்சா கம்ப்யூட்டர், சம்திங் நியூ. ஸோ என்னது என்ன சொல்கிறீங்க? மெஸ்ஸியாவில் இந்த வார்த்தை டிரான்ஸ்லேட் பண்ண முடியுது. அதுதான் உங்களுக்கு நோட்ஸ் இருக்குது. அது பழக்க வழக்கமாக இந்த லெக்சரில் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு அது பழக்கமாக ஆட்டோமேட்டிக் எழுதி. ரைட், 6வது படிங்க இந்த வார்த்தையை. 3வது யோவான் 49வது. அதற்கு நாதத்தான் வேல் என்னோட தமிழ படிக்க அழுத்தத்துக்கு படித்ததான் ரவி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். யார் சொல்றா? நாத்தனியல். அவன் தேவன் இல்லை. நாத்தனியல் வந்து மீட் பண்ணிடுவேன். இந்த தேவன் மேன நாத்தனியல் is a disciple of சாமுவேலுடைய பிரதர் என்கிறார். ஓகே, நாத்தனியல் என்ன சொல்றான்? ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. அப்ப என்ன நடந்துச்சு? ரபி வந்துருக்கு. இஸ்ரவேல் ராஜா திட்டோன்றார். இயேசுவை அவங்க ராஜாவாக ஏற்றுக்கொள்ள இல்லை மனசில். அது சைக்கிள் தானே. இப்போ நம்மளையே நான் ராஜா, ஏன் பெரிய ராஜா இருந்து ராஜா, நான் சின்னாய்க்கு ஒரு ராஜா சொன்னாங்க ஏற்றுக்கிறா? எனக்கு தெரியாது. அவங்க பொட்டாட்டி பேர் வந்து ஜவமணி, அவங்க பிள்ளைங்க பேர் வந்து கவிதாரா, இன்னொரு பிள்ளை பேர் வந்து தலித்தல். இவர் ராஜா. ஏசு பார்க்குறாங்க. ஏசு யாரு? ஏசு தேவ. நம்ம வேதவை படிக்கும்போது தெரியுது யாரு? தோப்புக்கோடு அவன். அவர் என்ன வேலை செஞ்சாரு? கப்பெடுத்து. அவங்க அம்மா யாரு? அம்மேரி. இவர் பேர் ராஜா. ஆனால் சொல்றானாக்க ஒரு வெளிப்பாடு அவனுக்குள்ள வந்துருக்கு. தேவனுடைய வெளிப்பாடு அவங்களை வந்து அவன் சொல்றான். சொல்லக்கூடாது. அவங்க இஸ்ரேல் மக்கள் யூதர்கள் யாரையும் ராஜாவோ தேவன் என்று வார்த்தை சொன்னா அவங்க கல் வீசி அவங்க கொலைப்படணும். அவங்க தூசல் பேசுறாங்க. ப்ராப்ளம். அப்ப முதல் பேர் என்னது? வார்த்தை. 2வது பேர் என்னது?
தேவாட்டுக்குட்டி. மூணாவது தேவகுமாரன். நான்காவது ரபி டீச்சர். ஐந்தாவது மேசியா நம்முடைய ரட்சகர். ஆறாவது இஸ்ரவேலின் ராஜா. பரப்படுத்தீங்க இஸ்ரவேலின் ராஜாவே. அப்புறம் ஸோ ஏழாவது பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன சொல்றீங்கன்னா நடக்குது? மனுஷகுமாரன் மேல தேவ தூதர்கள் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் வந்து போய் கொண்டிருக்கிறார். You can see that picture. Please that picture. தேவ தூதர்கள் மேலும் கீழுமாக இதே காட்சி தான் பழைய ஒரு படம் மருத்துவம் ஏற்படுது. எங்கே தெரியுமா? யார் தெரியுமா? Anybody? Give a guess. Anybody? அங்க ஒரு வாக்குத்தத்தம் செய்வார். யாக்கோபு திட்டு போயிருப்பார், ஏமாத்தாரப்பா. இந்த யாக்கோபு என்ன செய்வானாக்கா, அவன் மாமனார் வீட்டில் ஓடிடுவான். 2 பேர் கல்யாணம் பண்ணிடுவான். ரேச்சில் லேவா. ரேச்சில் வந்து என்னுடைய காசுல இருப்பா. ஆனால் மாமனார் அவனுடைய பிள்ளையாரு தேவத்தில் அப்போ உடனே பிறகு எங்கே போனது இல்லை. வீட்டுக்கு போனாக்கா அண்ணன் படம் காத்து இருக்கிறேன். ஏன்னா ஏமாத்தினால ஜஸ்ட் கட்டோடா அந்த மண்ணாந்தரத்தில் தேவோடு போனாங்க. தேவ தூதர்கள் அங்கே அதுக்காக பேர் சில சபைகள் எடுத்துருக்காங்க மகாரி. அப்படின்னாங்க தேவ தூதர்கள் வாசம் செய்கின்ற ஸ்தலம். ரிசல்ட் பண்ணுவான், யாக்கோபை ரிசல்ட் பண்ணுவான். அதே தேவ தூதர்கள் மேலும் கீழமாக வந்து கொண்டிருக்கிறது. ரிசல்ட் பண்ணல ஒரு ஆசீர்வாதம். அப்ப எத்தனை பேர் பார்த்துட்டோம்? ஏசு யோவான் புத்தகத்தில் எத்தனை பேர் கொடுக்கப்பட்டுச்சு? 7 அற்புத அடையாளங்களை பார்த்தோம். 7 பேர்கள் பார்க்கிறோம். மற்றபடி வேலை பார்க்க போறோம். என்னென்ன 7 பேருக்கு? 7 பேருக்கு என்னது? 1வது வார்த்தை, 2வது தேவாட்டுக்குட்டி, 3வது தேவகுமாரன் ரபி. வார்த்தை டீச்சரே மேசையா ரட்சக மேசையா நம்ம மேசையா ஒரு டீச்சர் எடுத்துறதுக்கு மேசியா நம்ம ரட்சகர். ஓகே. 6வது இஸ்ரவேலின் இதுதான் நடக்கிறதுக்கு முன்னு இயேசுவை சிலுவையில் அடைக்கும் போது சீதன தேவா 107 மேல ஒரு பட்டம் இருக்காங்க. சீசன் தெரிஞ்சோ தெரியாமையோ இவரு பிடிக்கல. இவரு கேட்பானுங்க, ஏன் இது வச்ச? எப்படி? நான் வச்சுதான் நான் ராஜா. அந்த மேல வந்து போட்டுப்பாங்க பாய்க்க. யூதருக்கு ராஜா சோதியத்துக்கு ஒரு ஈவன் தெரிஞ்சோ தெரியணும் அவங்க அது செய்தது பழையப்பட்டு. ஸோ whatever அந்த பரவாயில்ல திறக்கப்பட்டது. தேவ தூதர்கள் சொல்றாங்க தேவகுமாரன் மனுஷகுமாரன் 7 பேர். அப்படின்னாக்கா வாட் எஸ்டாப்ளிஷ் ஃபோக்கஸ் பண்ணும். அப்படின்னாக்கா யோவான் புத்தகத்தில் என்ன சொல்ல நினைக்கிறாரு, எதை அவரு எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறாரு. எஸ்டாப்ளிஷ் என்ன பண்ண முக்கியத்துவ படத்தை நினைக்கிறாரு. வாட் யூ வாண்ட் டு டு, வாட் யூ வாண்ட் டு டெல். ஒரு புத்தகம் வச்சிருந்தாக்கா
கடைசியில் வந்து ஏதோ ஒரு இலக்காக பேச வேண்டும் அந்த புஸ்தகம் இல்லை அந்த கதை. ஸோ வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ப்ளீஸ் ஃபோக்கஸ் போயினாங்க பார்த்துக்கோங்க. ஒன்றாவது இயேசு, ஜீசஸ் இஸ் த ஃபுல்லி டிவைன். இயேசு அவர் தெய்வத்தன்மை உள்ளவர் முதலாவது. இரண்டாவது ஜீசஸ் இஸ் த ஃபுல்லி ஹியூமன். நான் சொன்னேன்ல இந்த ஃபுல்லி ஹியூமன். மூன்றாவது ஜீசஸ் இஸ் a டீச்சர். அவர் பார்த்தா ரவி. நான்காவது ஜீசஸ் will sacrifice Messiah. அவர் மறுக்கிறதுக்காக வந்தார். That's why ஏசு இந்த குடும்பம் நடத்தவோ பிள்ளைங்களை பெற்றுக்கவோ இல்லை எப்படி நம்ம வாழணும் மாளிகை கட்ட வரல, சாவத்துக்காகவே வரும். இஸ் sacrifice for you. சொந்தத்துக்காக வரும். You don't have a luxury and pleasure. இரண்டாவது Jesus is the King of Israel. King of Israel is coming soon. இரண்டாவது வருகிறார் இயேசு கிறிஸ்துவானவர் ராஜாதி ராஜாவால் நான் தீர்க்கப்படுவார் வருகிறார். ஆறாவது Jesus is the long waited Messiah. அநேகர் இந்த மசாயாவுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்னதுல 3 முக்கியமான மதங்கள் அதுக்கு மேலே இருக்காங்க. சில பேர் இவங்க 3 தெரிஞ்சவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஜீசஸ் இஸ் சன் ஆஃப் காட். ஜீசஸ் இஸ் த சன் ஆஃப் காட். அன்பானவர்களே, இயேசு 100% இஸ் a God, 100% இஸ் a human. அதை கேட்டேன் பரிசுத்த ஆவியானவர் இயேசு இருக்கும் பரிசுத்த ஆவியானவர். இயேசு மனுஷன். இயேசு மனுஷன்னா ஒரே நேரத்தில் பல இடத்துல இருக்க முடியாது. நான் போகிறது நல்லது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இடத்துல எப்பயுமே இருக்காரு, எப்பயும் இருக்கிறாரு. தூணில் இருக்க மாட்டார், தூணில் இருக்க மாட்டார். அரைச்சி போட்டுறாருங்க. அவர் போட்டு மைக்கு போட்டா அதான் கலரை நிப்பாட்ட முடியும், மரம் நிப்பாட்ட முடியும். உடற்செயல் வருதெல்லாம் திருக்கி இருக்கு. ஓகே, அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றாச்சும் ஒரு பேராச்சும் இந்த ஆண்டை மட்டும் பேசிட்டு இதை எடுத்து பாருங்க.